இலங்கையின் வேகமான முதல் தர வலையமைப்பு டயலாக். இப்படி ஒரு தாறுமாறான விளம்பரத்தோட மார்க்கெட்டுக்கு வந்த டயலாக் இப்ப தன்னோட வாடிக்கையாளர்களை செம்மையா கடுப்பாக்கிக்கிட்டு இருக்கு. காரணம் அதோட ஸ்பீட், அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடி வாங்குது. இந்த எதிர்ப்பு வாடிக்கையாளர்கள் ஒரு ரவுட்டரை எரிச்சு தெரிவிக்கிற அளவுக்கு டயலாக் கொண்டு வந்துட்டாங்க. இந்த அளவுக்கு டயலாக்கோட இன்டர்நெட் ஸ்பீடும் பெர்ஃபார்மன்ஸும் அடி வாங்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் காரணம், அதுல இருந்து நம்மளோட டயலாக் ரவுட்டரோ மொபைல் நெட்வொர்க்கையோ எப்படி நம்ம ஸ்பீட் பண்ணிக்கலாம், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிலே பண்ணாமல் ரொம்ப துரிதமாக வீடியோக்குள்ளே போவோம். அனைவருக்கும் வணக்கம். த ஏஜே பிளாட்ஃபார்மிற்கு உங்களை வரவேற்கின்றேன். திடீரென ஏற்பட்ட டயலாக்கோட இந்த வேக குறைவுக்கு ஒன்று டயலாக் காரணம், மற்றது வாடிக்கையாளர்களாகிய நாம் காரணம். முதல்ல டயலாக் என்னென்ன விஷயங்களை காரணமாக சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம் எப்படி இதுக்கு காரணமாகிறன்றதை பார்ப்போம். டயலாக் சொல்லுற முக்கியமான 2 காரணங்களில் முதலாவது காரணம் பேங்கிங் சர்வர் டைம். பேங்கிங் சர்வர் டைம் என்று சொல்கிறது 3 விதங்களில் இருக்குது. காலையில் 8 மணியிலிருந்து 9:30, மதியம் 1 மணியிலிருந்து 2:30, மாலை 5 மணியிலிருந்து 6:30. இந்த நேர அளவுக்குள்ள நடக்கிற விடயங்களை தான் சொல்றது பேங்கிங் சர்வர் டைம். அதாவது இந்த டைம்ல என்ன நடக்கும்னு சொன்னா, பேங்க் ஆஃபீஸர்ஸ், லாட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் அப்லோடும் டவுன்லோடும் ஆகிக்கொண்டிருக்கும். இதனால இன்டர்நெட்ல பெரிய டிராஃபிக் கொண்டு ஏற்படும். எப்படின்னு சொன்னா, வேர்ல்டோட டோட்டல் இன்டர்நெட்லையும் 65% இந்த பேங்கிங் சர்வர் டைமுக்கு போகும். ஸோ இந்த டைம்ல நாம ஏதாவது ப்ரௌஸ் பண்ணுறதோ, டவுன்லோட் பண்ணுறதோ, அப்லோட் பண்ணுறதோ செய்தோம்னு சொன்னால் நம்மளோட டேட்டா ரொம்ப 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 ஸ்பீட் கம்மியாக தான் ஒர்க் பண்ணும். ஸோ இதுக்கு நம்ம டயலாக்கை குறை சொல்லி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. 2வது டயலாக் சொல்கிற காரணம் COVID-19. எஸ், கொரோனா. இந்த லாக்டவுன் காலத்தில் நம்ம எல்லா விதமான இன்டர்நெட் வேலைகளையும் வீட்டில் இருந்தே செய்யலாம். ஸோ சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு தேவைப்படுற டேட்டாவோட அளவை விட அவனுக்கு 4 மடங்கு அதிகமான டேட்டா தேவைப்படுது. இதனால ஆட்டோமேட்டிக்காகவே டேட்டாவோட அளவு கூடுறதால ஸ்பீடும் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. நம்ம ஏற்கனவே பேசின பேங்கிங் சர்வர் டைம் அண்ட் இந்த கொரோனா, இந்த 2 விஷயங்களும் கம்பைன் ஆகும்போது நெட்வொர்க் செம்ம டிராஃபிக் ஆகுது. இதால ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டயலாக் 4G அதோட ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வாடிக்கையாளர்களை செம்மையாக கடுப்பாக்கிட்டு இருக்கு. டயலாக் தரப்பில் சொல்லப்பட்ட இந்த 2 காரணமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் இருக்கு. அதே சமயம் டயலாக்கும் இந்த பிரச்சனைகள், அதாவது டேட்டாவோட அளவு தேவைன்றதை கருதி அவங்களோட வலையமைப்பை வலுப்படுத்துறதுல வேலைகளை இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் டேட்டாஸ் பழையபடி ரொம்ப ஸ்பீடாகவும் அதே நேரம் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அளவிலையும் தருவதாக வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அந்த காலம் வரைக்கும் காத்திருப்பது நல்லது. சரி, ஓகே, அது எப்படி நாம இந்த டேட்டா ஸ்பீட் கம்மியாக போனதுக்கு காரணமாகும் என்று நீங்கள் கேட்கலாம். அதுக்கு 2 விஷயம் இருக்கு. முதலாவது அப்லோட் சீக்வன்ஸ், அடுத்தது டிஃப்ரெண்ட் வைஃபை போர்ட். இதில் அப்லோட் சீக்வன்ஸ்ன்றது நீங்கள் ஒரு விஷயத்தை இன்டர்நெட்டுக்கு அப்லோட் பண்ணும்போது, அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஆகட்டும், ஸ்டேட்டஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், வாட்டவத்தை அதை நீங்கள் இன்டர்நெட்டுக்கு அப்லோட் பண்ணுற டைமில் ஏதாவது ஒரு விடயத்தை ஸ்க்ரோலோ, சர்ச்சோ, டவுன்லோடோ பண்ணிங்கன்னு சொன்னால் அது சரியான ஸ்பீடில் உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. நான் இங்கே பேசிட்டு இருக்கிறது ஃபைவர் பற்றி இல்லை, சாதாரண ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி சாதாரணமாக தெரியுது. ஸோ நீங்கள் அப்லோடையும் பண்ணிக்கிட்டு அதே சமயம் அதை வேலையை இன்னைக்கு இன்டர்நெட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் சரியான பர்ஃபார்மன்ஸை உங்களோட ரவுட்டர் உங்களுக்கு தராது. ஸோ அப்லோடை ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணும்போது பெட்டரான ஒரு ஸ்பீடை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2வது சொன்னது டிஃப்ரெண்ட் வைஃபை போர்ட். நம்மளோட வீட்டில் நிறைய டிவைசஸை நம்ம வைஃபைல கனெக்ட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு டிவைஸும் டிஃப்ரெண்ட்டான வைஃபை போர்ட்டை கொண்டு இருக்கும். உதாரணத்துக்கு லேப்டாப்புக்கு இருக்கிற வைஃபை போர்ட்டும் மொபைல் ஃபோனுக்கு இருக்கிற வைஃபை போர்ட்டும் சேம் கிடையாது. 2க்குமே வித்தியாசம் இருக்கு. ஸோ நம்ம மல்டி டிவைசஸை நம்மளோட வைஃபைல கனெக்ட் பண்ணும்போது, அதாவது நம்மளுடைய வீட்டுக்கு உள்ளே இருக்கிற நெட்வொர்க் ட்ரீ கொஞ்சம் மெஷ் ஆக ஆரம்பிக்கும். இதனால ரவுட்டர் கன்ஃபியூஸ் ஆகி எந்த டிவைஸுக்கு எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன்னு தெரியாமல் மாற்றி மாற்றி கொடுக்க வலிக்கிட்டு நீங்கள் முக்கியமாக ஒர்க் பண்ணுற மெயின் டிவைஸுக்கு அதோட ஸ்பீடை கம்மி பண்ணி தேவையில்லாத இன்னொரு டிவைஸுக்கு ஸ்பீடை அதிகமாக கொடுக்கும். ஸோ நீங்கள் முக்கியமான வேலை செய்கிறீங்களா இன்டர்நெட்டில், அந்த டிவைசஸ் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மெயின் டிவைஸில் வைஃபை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க.
நாம காரணமாக இருக்கிறேன்னு சொன்ன இந்த 2 விஷயத்தையும் நான் ரிசர்ச் பண்ணி உண்மையை நான் இதில் சொல்லியே ஆகணும். என்னோட டயலாக் ரவுட்டர் ரொம்ப ஸ்பீடாகவே ஒர்க் பண்ணுது. என்னோட ஒர்க் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் பண்ணுது. ஸோ நீங்களும் நான் சொன்ன இந்த 2 விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா இது 2 தான் நம்மளால் செய்யணும். ஏற்கனவே கூடிய மற்ற 2 விடயங்கள் டயலாக்கால் மட்டும்தான் செய்யணும். ஸோ நம்ம செய்யக்கூடிய இந்த 2 விஷயத்தையும் செஞ்சு நம்மளோட டயலாக் அதர் ப்ராட்பேண்டோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த சேனலுக்கு புது நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.